வணக்கங்க. இன்னைக்கு நம்ம முதுமை அடைஞ்ச தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மாவோட வார்த்தைகள நம்ம கொஞ்சமா கேட்போங்க. அவங்க நமக்கு குடுக்குறதுக்கு ஒண்ணும் இல்லனாலும், சொல்றதுக்கு நெறைய வார்த்தைகள் வச்சிருப்பாங்க. பக்குவமான பேச்சுக்கள் நெறைய வச்சிருப்பாங்க. நம்ம புள்ளைங்க இத கேட்காதா அப்படின்ற ஏக்கங்கள் நெறைய இருக்குங்க. ஒரு விஷயம் பாருங்க, எங்க தாத்தா, பாட்டியெல்லாம் ஒரு காலத்துல சொன்னாங்க, "டேய் நீ போய் விவசாய நிலத்த போய் பாருடா, ஆடு மாடத்த பாரு, குழந்தைங்கள பாரு, அந்த பொம்பள புள்ளைய கவனி, உங்க மனைவி மக்களோட சிரிச்சு பேசு." அப்படின்லாம் அந்த வார்த்தைய சொல்லுவாங்க. ஏன் 10, 15 பிள்ளைங்கள பெத்து வளர்த்த அந்த தாத்தா, பாட்டிக்கு எவ்வளோ பக்குவம் இருந்தா அந்த வார்த்தைகள் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு அந்த தாத்தா பாட்டிலாம் இறந்துருவாரு. ஆனா இருந்தாலும் அந்த வார்த்தைகள சொல்லிட்டு போணுன்ற அந்த ஏக்கம் அந்த மனசுக்குள்ளேயே ஒரே ஆறாக ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம நேரத்த ஒதுக்கி கேட்டா தாங்க அந்த வார்த்தைகளோட வலியோ, வேதனையோ என்னன்னு புரியும். ஒரு விஷயம் பாருங்க, ஒவ்வொரு கால சூழலுக்கு ஏத்த மாரியும் நம்ம எல்லாம் மாறுபட்டுக்கிட்டே போகும். ஆனா தொழில் வர்த்தகம்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு சிக்கல்ல போய் மாட்டுவோம். ஆனா தாத்தா, பாட்டி இருக்க மாட்டாங்க. சொன்ன வார்த்தைகள் மனசுக்குள்ள வைரமா பத்திக்கிட்டு நிக்கும். ஒரு விஷயம் பாருங்க, விவசாய நிலத்த பாரு பாருன்னு எங்க சொன்ன தாத்தா, நான் சும்மாவாலும் போய் பார்ப்பேன். தரிசு நிலம் தான், விவசாயம் பண்ணாத இருக்கும். சும்மா ஓட்டலான்னு போட்டு ஓட்டுவோம். அதில் ஏதோ ஒரு விதை நடுவோம். விவசாயம் செழிக்கும். சொன்னதுனால தாங்க செய்கிறோம். அதே போல தாங்க வர்த்தகம் செய்கிறவங்களும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, அவங்க சொன்ன வார்த்தைகளை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் குடும்பத்தில் பிரச்சனையும் வராது. நம்மளும் ஒரு 10 ரூபா சேர்த்து குடும்பத்தை விருத்தி அடைவோம். மன நிறைவு இருக்கும். என்றைக்கோ ஒரு சிக்கலில் மாட்டும்போது கூட அவங்க சொன்ன வார்த்தைகள்னால நம்ம தப்பிச்சு நிறைவுபட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய முடியும். இறுதியாக ஒரே விஷயம் பாருங்கள், இந்த வார்த்தைகள் இன்னைக்கு அதுக்கு வலிமை பெறாவிட்டாலும் அந்த தாத்தா பாட்டி வயசுக்கு நம்ம வர்ற சூழல்ல நிச்சயமா அந்த அளவுக்கு உயிர் வாழுமான்னு தெரியல. இன்னைக்கு ஆயுள் காலமே குறைஞ்சு போச்சு. ஒரு காலம் தப்பிச்சு அந்த இடத்துக்கு நம்ம சூழல் வந்தா கூட அன்னைக்கு தெரியும் அவர் சொன்ன வார்த்தையோட வலிமை. என்னைக்கோ தெரியிற காலம் வருவதற்கு முன்னாடி இளமை காலங்களே அதை நம்ம பக்குவத்தை வளர்த்துக்கிட்டா வாழ்வின் மகிழ்ச்சியான சூழலும் நிறைவாக வாழலாங்க. நன்றிங்க.